இன்றைக்கு நாம் வாசித்து தியானிப்பதற்கென்று ஆண்டவர் கொடுத்த வசனம் உபாகமம் 33வது அதிகாரம் அதன் 29வது வசனத்தின் ஆரம்ப பகுதி சொல்லுகிறது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், இஸ்ரவேலே நீ பாக்கியவான். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ இஸ்ரவேல், நீ பாக்கியவானாக இருப்பாய். யாத்திராகமம் 4வது அதிகாரம் 22வது வசனத்திலே வாசிக்கும் போது, யாத்திராகமம் 4:22 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது நீ பார்வோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன் அப்படின்னு ஆண்டு சொல்றார். இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், அவன் என் சேஷ்ட புத்திரன் ஆண்டு சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், அவர் என்னுடைய குமாரன், அவன் என்னுடைய பிள்ளை. அப்படின்னா இஸ்ரவேல் என்றால் என்ன? ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள், அவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற, ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நிச்சயமாய் பாக்கியவான்களாக மாறுவோம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வேதத்தை வாசிக்கும் பொழுது முதலாவது சங்கீதம் 33:12 வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 33:12 வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும், கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும், அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. பாருங்க, வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ பாக்கியவான். ஆனால் ஆண்டவர் முதலாவது சொல்லுகிறார், கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அதாவது இயேசு கிறிஸ்துவை யார் தெய்வமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் பாக்கியம் உள்ளது. இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களில் கிறிஸ்தவர்கள் என்றால் அவர்கள் தாழ்ந்தவர்கள், அவர்கள் தாழ்ந்த ஜாதி என்று சிலர் சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் கேட்க முடியும். ஆனால் இங்க வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதி, அவர்கள் தான் பாக்கியம் உள்ளவர்கள், அவர்கள் தான் உயர்ந்த ஜாதி. இயேசு கிறிஸ்துவை யார் தெய்வமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். தெய்வ பிள்ளை, நீங்கள் இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இயேசுவை தெய்வமாய் நீங்கள் ஆராதிக்கிறீர்களா? இயேசு மட்டும்தான் தெய்வம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நிச்சயமாய் நீங்கள் பாக்கியவான்களாக மாறுவீர்கள். வேதம் அப்படித்தான் தெளிவாக சொல்லுகிறது. கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 1வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 1:2 வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன். நமக்கு என்ன காரியத்தில் சிலர்கிட்ட கேட்டால், சிலருக்கு ரொம்ப மட்டன் மேல ரொம்ப பிரியமா இருக்கும், சிக்கன் மேல பிரியமா இருக்கும், சிலருக்கு மீன்னா ரொம்ப பிரியமா இருக்கும், சிலருக்கு அவியல், ரசம், மோர், சாம்பார், எதாவது எல்லாவற்றும் ஏதாவது ஒரு காரியத்தில் ரொம்ப பிரியமுள்ள ஆட்கள் உண்டு. ஆனா கர்த்தருடைய வேதத்தில் யாருக்கு அது பிரியம் இருக்கா? இந்த பைபிளை படிக்கணும், வாசிக்கணும், இந்த பைபிளை திறந்து தியானிச்சு பார்க்கணும் அப்படின்னு யாருக்காவது பிரியம் இருக்கா? எத்தனை பேர் பிரியம் இருக்கு பார்ப்போம். அவங்க எல்லாம் கை வைத்துங்க. பைபிளை படிக்கிறதுக்கு ரொம்ப ஆசையா எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ல மட்டும் நான் கை கடவுடுங்க. புரிஞ்சுங்களா? பைபிளை படிக்கிறதுக்கு ஆசையா இருக்கும், எப்போ நேரம் கிடைக்காதா பைபிளை திறந்து படிக்கணும், இதுதான் பிரியம். நேரம் கிடைச்சாலும் பைபிளை படிக்காத இருக்கிற ஆட்கள் உண்டு. ஆண்டவர் எப்பவும் நேரத்தையும் காலத்தையும் கொடுக்க மாட்டார், ரொம்ப கவனமா இருக்கணும். அவர் சிலருக்கு சில காலங்களை நேரத்தை ஒதுக்கி கொடுக்கிறார். நல்ல பைபிள் படிச்சு நீங்க வளருங்க, ஜெபம் பண்ணி கொஞ்சம் வளருங்க, சத்தியத்தை கேட்டு வளருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலங்களை எல்லாம் ஒதுக்கி கொடுப்பார், நேரங்கள் எல்லாம் நமக்கு அனுகூலமா மாற்றுவார். இப்ப பாருங்க, நீங்க இங்க இருக்கிறீங்க, உங்க குடும்பத்துல எத்தனை பேர் இப்ப வேலையில இருப்பாங்க, தூரத்துல இருப்பாங்க, சபை இல்லாத இடத்துல இருப்பாங்க, சர்ச்சுக்கு போக முடியாத இடத்துல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்த செய்தியை கூட எத்தனை பேர் இப்ப நம்முடைய வெப்சைட்ல நேரடியா பார்த்துட்டு இருக்கிறவங்க வெளிநாட்டுல இருக்காங்க. அங்க அவங்களுக்கு கர்த்தரை ஆராதிப்பதற்கோ போக முடிவதற்கான சந்தர்ப்பம் அங்க இருந்து கேட்கிறாங்க. ஆனா நமக்கு அப்படி அல்ல. ஒரு கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார்.
தெய்வத்தை தேட, ஆராதிக்க, வசனத்தை கேட்க, ஜெபிக்க இந்த காலங்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு பழமொழி சொல்வார்கள், அணை கடந்த வெள்ளம் தண்ணீர் திருப்பி வராது. நம்ம போன இளமை திருப்பி வருமா? போன வயசு திருப்பி வருமா? போன நாட்கள் திரும்பி வருமா? வராது. அதான் சில சொல்வார்கள், காலம் பொன் போன்றது என்று சொல்லுவார்கள். கொஞ்சம் நேரம் கிடைத்தாலும் ஒரு கூட்டம், ஆவிக்குரிய கூட்டத்துக்கு போக முடியும்னா போயிடணும், வந்துடணும். கொஞ்சம் நேரம் ஜெபிக்க சந்தர்ப்பம் ஜெபிச்சிடணும். கொஞ்ச நேரம் பைபிளை படிக்கிற வாய்ப்பு இருந்தாலும் படிச்சிடணும். அந்த சந்தர்ப்பத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி கொண்டால்தான் வாழ்க்கையில மேன்மை அடையும். சிலருக்கு எவ்வளவோ சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுப்பார், அந்த காலகட்டங்களை பயன்படுத்தி கொள்ள மாட்டார்கள். சில பிள்ளைகளை பாருங்கள், வாலிப காலங்களில் படிக்க வேண்டிய காலத்தில் படிக்க மாட்டாங்க, ஊர் சுத்துவாங்க, அப்பா அம்மா சொன்னா கேட்க மாட்டாங்க, நண்பர்களோடு கூட சுத்திட்டே இருப்பாங்க. அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாய் மாறிவிடும். ஆனால் பின்னாட்களில் அவர்கள் செய்த தவறை புரிந்து கொள்ளாமல் அந்த பிள்ளைகள் தன் தாய் தகப்பன் மேலேயே கோபத்தை காண்பிப்பாங்க. அவங்க மேல, ஏன்னா அவர்கள் தப்பிப்பதற்காக இவங்க மேல கோபத்தை காண்பிப்பாங்க. நீங்க எங்களுக்கு ஒரு வேலை வாங்கி தந்திருக்கலாம், அல்ல படிப்பு எங்களுக்கு இன்னும் வேற ஒரு படிப்பு கூடலாம், இல்லைன்னா ஒரு 10 லட்சத்தை கொடுங்க, ஒரு 50 லட்சத்தை கொடுங்க, நாங்க பிசினஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு போட்டு பெற்றோர்களையே வேதனைப்படுத்த. ஆனால் அந்த காலகட்டத்தில், படிக்க வேண்டிய காலகட்டத்தில் இவர்கள் விளையாடி விட்டார்கள். அன்றைக்கு படித்திருக்க வேண்டும். அந்த காலத்தை அவர்கள் வெறுமனே விட்டு விட்டார்கள். அதே போல நாம அப்படிப்பட்ட காரியத்துக்குள் இருக்கக்கூடாது. வேதத்தின் மேல பிரியமா இருக்கணும். அந்த பைபிள் மேல பிரியமா இருந்தாதான் வேதத்தை வாசித்து தியானிக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுதுதான் நம்மை பாக்கியவானாய் கர்த்தர் மாற்ற முடியும். கிறிஸ்துவ அறிந்த பிறகு மற்ற ஜனங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் உண்டு. எப்போ நீங்க புரிந்து கொள்ளணும், உலக மக்களுக்கும் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. இந்த வித்தியாசத்துக்குள்ள வந்தாதான் ஆசீர்வாதம். கிறிஸ்துவை அறிந்த பிறகு மற்ற மக்களை, உலகத்தோடு நான் ஒட்டி வாழ வேண்டாம் என்று சொல்ல, உலகத்தை கவனிங்க, புருஷனை நேசியுங்கள், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யுங்கள். இந்த கோடை விடுமுறை காலங்களிலும் 1 நாள் 2 நாள் எங்க வெளியே குடும்பத்தோடு போறதுக்கு வாய்ப்பு இருந்தா போங்க. ஒரு திருமண வீட்டுக்கு கூட போறதுக்கு சேர்ந்து போக முடிஞ்சா போங்க. எந்த காரியத்தை நீங்கள் குடும்பத்துக்குள்ள இருக்கும்போது நீங்கள் சில காரியத்தை செய்தான் ஆக வேண்டும். அதை முழுவதும் நான் வெறுக்க சொல்லவில்லை. சாப்பிடுற நேரத்தில் பைபிள் படிச்சிருக்க சொல்லவில்லை. அதாவது இன்னும் முக்கியமான சில நல்ல காரியங்கள் நடக்கும்போது நீங்க போங்க, நான் பைபிள் படிச்சிருக்கேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நேரம் கிடைக்கிறது, சந்தர்ப்பம் கிடைக்கிறது. எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க, எல்லாரும் வியாபாரத்துக்கு போயிட்டாங்க, எல்லா வேலையும் முடிஞ்சு சும்மா இருக்கிறோம். அந்த நேரத்தில் உட்கார்ந்து நம்ம பைபிளை படிக்கலாம். அந்த நேரத்தில் ஏன் போய் டிவியை நோண்டணும்? நிறைய பேருக்கு இப்ப நீங்க தூக்கம் வரனா டிவியை நோண்டுற பழக்கம். டிவியில என்னெல்லாம் வருது தெரியுமா உங்களுக்கு? இப்ப நோண்டி பார்த்தோம்னா தெரியுது. நான் அதுக்கு பார்க்கல, சில செய்தி பார்க்கறதுக்காக இந்த நேரத்தில் ஆவியார் நடத்துவார். பார், இப்ப இந்த சேனல் ஆன் பண்ணி சொல்லும் போது உலகத்துல இப்ப இந்த இடத்துல வெடிகுண்டு வெடிச்சிருக்கு, இந்த நேரத்துல பூகம்பம் வந்திருக்கு, இந்த இடத்துல தீவிரவாதிகள் இப்படி பண்ணியிருக்காங்க, அதை காண்பிக்கிறதுக்காக ஜெபிக்கிறதுக்கு சில நேரத்தில் ஆவியார் ஏவுவார். சில நேரத்தில் குறிப்பா நான் நைட்டு ஒரு 6 மணி நேரம் நியூஸ் பார்க்கறது பழக்கணும். குறிப்பிட்ட ஒரு சேனல், அது என்ன உலக செய்திகள் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த சேனலை திருப்பும் போது என்னெல்லாமோ காரியம், டிவியில என்னெல்லாமோ கேவலமா இருக்கிறது. சேனலை பார்க்கும்போது கேவலமா இருக்கிறது. அது உங்களுக்கு நான் விவரித்து சொல்ல முடியாது. இன்னைக்கு பிசாசு ஒவ்வொருத்தருடைய மனநிலை வச்சு அவன் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் என்று சொல்லி சில காரியத்தை, தவறான காரியங்களை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே போய் சிலர் மாட்டி கிடைக்கிறார்கள். ரொம்ப கவனமா இருக்கு. இப்படிலாம் நீங்க உள்ள போகாதீங்க, தேவையில்லாத காரியத்தை போகாதீங்க. உலகத்தின் காரியத்தை அதுக்குன்னு கொஞ்ச நேரம் நல்ல காரியங்களை எடுத்து பாருங்கள். மற்ற நேரங்களில் சும்மா நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்காதீங்க. அந்த நேரங்களை நன்றாக பைபிளை எடுத்து வாசிங்க. ஒரு ஆதியா முதல் வெளிப்படுத்த தொடர்ந்து வாசிங்கள் பைபிளை. கண்டம் விட்டு கண்டம் பாயாதீங்க. அல்லேலூயா. கண்டம் விட்டு கண்டம் பாயன்னா பைபிள் நல்லா படிச்ச பிறகு பாயணும். அல்லேலூயா. ஒரு 5-10 தடையாவது பைபிளை ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் படிச்சாச்சுன்னா கண்டம் விட்டு கண்டம் பாய்க்கு புத்தி வரும். பைபிள் எடுத்தவனே ஆண்டவர் கொண்டு போவார். இன்னைக்கு சங்கீதத்தை எடுத்து வாசி, நீதிமொழிகளை வாசி, அல்லது புதிய ஏற்பாடை வாசி. சில ஆவியானவர் லீட் பண்ண சில தவறு சொல்லவில்லை. ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அப்படி சும்மா எடுத்துட்டு அப்படி ஒரு வசனம் வச்சு போகக்கூடாது. ஒரு ஓரமா ஆரம்பத்தில் இருந்தே பைபிளை தியானிக்கணும், படிக்கணும். அந்த வசனங்களை அப்படியே ஆதியாகமம் முதலே படித்து வாருங்க. புதிய ஏற்பாடுல மத்தேயிலிருந்தே படிச்சு பாருங்க பைபிளை. காலையில வேணா பழைய ஏற்பாடு ஒரு அதிகாரத்தை படிக்கலாம், இரவு வேணா ஒரு அதிகாரத்தை புதிய ஏற்பாடை படிக்கலாம். இல்ல நேரம் கிடைக்கும் போது ஒரு பகுதியிலிருந்தே தொடர்ந்து படித்து கொண்டு வரலாம். அப்படி நீங்கள் படிக்கிறதுக்கு அந்த நேரத்தை நீங்க செலவழித்து பாருங்க. நிறைய பேர் ஆண்டவருக்கு நேரங்களை கொடுப்பதில்லை, தெய்வீகத்திற்கு நேரம் கொடுப்பது. தெய்வீகத்தை ஏதோ ஒரு சும்மா ஒரு கடமைக்காக நம்ம கொடுத்த. சிலரை பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு 1 மணி 2 மணி நேரம் போனோம், ஏதாவது காணிக்கை கொடுக்கணும், கதை முடிஞ்சு அடுத்தது அவங்களுக்கும் உலக மக்களுக்கும் வித்தியாசமே கிடையாது.
அது ஒரு பாரம்பரியம். ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனா வரணும், கோயிலுக்கு போன வரணும், அதுதான் கோயிலுக்கு போறேன் இல்ல, அப்படிலாம் இருக்கக்கூடாது. தேவனுக்கு என்று சில நேரங்களை நாம் முக்கியப்படுத்தி கொடுக்கணும். சில நேரத்தில் நம்ம சொந்த நேரத்தை கூட தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரங்கள் வரும். அது கூட ஆண்டவர் பார்ப்பார். என் பிள்ளைங்க சொந்தமா சில நேரத்தை செலவழிக்கிற நேரத்தை கூட எனக்கு கொடுக்குறாங்களா ஆண்டவர் பார்ப்பார். அதனால வேதத்துல பிரியமா இருங்க. இந்த பைபிள் மேல ஒரு ஆசை வரட்டும். ஒரு உணவு மேல, ஒரு துணி மேல, ஒரு ட்ரெஸ் மேல, ஒரு கலர் மேல, ஒரு வீட்டு மேல, ஒரு ஆள் மேல உங்களுக்கு ஆசை வருத மாதிரி உங்க வாழ்க்கையில பைபிள் மேல ஆசை வரட்டும். கைகளை தட்டி அலையிச்சு ஆசை வரட்டும். பைபிள் மேல பிரியம் வரட்டும். அப்ப நீங்க பாக்கியவானாய் மாறுங்க. இந்த பைபிளை படிக்க படிக்க நீங்க கெட்டு போக மாட்டீங்க, நல்லாயிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு நல்ல ஞானம் உண்டாகும், அறிவு உண்டாகும், புத்தி உண்டாகும், தெய்வத்தை நீங்கள் அறிவீர்கள். அங்கே வேதத்தின் மேல் பிரியமா இருந்து அதை வாசித்து தியானிக்கிற ஒரு மனுஷன் அவன் பாக்கியவானாய் மாறுகிறான். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அடுத்தது யார் பாக்கியவானா மாற முடியுமா? சங்கீதம் 119 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 119 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அடுத்தது யார் பாக்கியவான்கள்? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறது தான் பைபிளை படிக்கிறோம். பைபிளை வைத்து நாங்க பிரசங்கம் பண்றோம். எதுக்கு பிரசங்கம் பண்றோம்? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறதுக்காக. வசனத்தை கேட்கும் போது நம்ம எந்த காரியத்துல நம்ம நடக்க தெரியாம இருக்கிறோம், எப்படி நம்ம நடக்கணுங்கிறத கர்த்தர் போதிக்கிறார். விட வேண்டிய காரியங்களை விட வைக்கிறார். சில காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஜெபிப்பதற்கு, வேதம் வாசிப்பதற்கு, கர்த்தருக்கு கொடுப்பதற்கு, உபவாசிப்பதற்கு, ஆத்துமாதாயம் செய்வதற்கு, அன்பு, தாழ்மை, பொறுமை, இன்னும் தேவனுடைய கிருபை, நிறைய காரியத்தை போதிக்கிறார். அப்ப வேதத்தின்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். வேத வசனத்தை நாம் கேட்கிறோம், வேதத்தை போதிப்பதை கேட்கிறோம். அந்த வேதத்தை போதிப்பதை கேட்டு அதன்படி நம்ம நடக்கணும். கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. அவர்கள் தான் பாக்கியவான்கள். சிலர் வேத வசனத்தை எல்லாம் கேட்பாங்க, கேட்டுட்டு சொல்லுவாங்க உங்களுக்கு தான் கர்த்தர் பேசினார். அல்லேலூயா, உங்களுக்கு தான் பேசினார். மாமியார் மருமகிட்ட சொல்லுவாங்க உனக்கு தான் பேசினார். மருமக சொல்லுவாங்க மாமியார்கிட்ட உங்களுக்கு தான் பேசினார். புருஷன் சொல்லுவார் மனைவிட்ட உனக்கு தான் இன்னைக்கு பாஸ்டர் பேசினார். அப்புறம் மனைவி சொல்லுவாங்க புருஷனை பார்த்து உங்களுக்கு தான் பேசினார். எனக்கு தான் கர்த்தர் பேசினார்னு யார் தான் சொல்லியிருப்பாங்க? யாரும் அப்படி சொல்லியிருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் எனக்கு பேசினார். அப்படி ஏதாவது உணர்ந்திருக்கீங்களா? எத்தனை அப்படி உணர்ந்து போயிருக்கீங்க? எப்பவுமே நமக்கு என்ன தோணுது? அவருக்கு தான் பேசினார், அவங்களுக்கு தான் பேசினார், எனக்கு பேசல. எனக்கு கர்த்தர் பேசினார், என்னோட ஆண்டவர் பேசினார், என் குறையை சுட்டி காட்டினார், என் குற்றங்களை சுட்டி காட்டினார் அன்று சொல்லி நம்ம அதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருக்கணும். எந்த இடத்துல நான் தவறி இருக்கிறேன் அதை ஆண்டவர் வசனத்தின் அடிப்படையில் எனக்கு சுட்டி காட்டட்டும் என்று சொல்லி நாம் அதை கவனமாய் இருக்கும் பொழுது அந்த வசனத்தில் நம்மை சுட்டி காட்டி அதன்படி நம்மை நடக்க வைத்து நம்மை ஒரு மேன்மையுள்ள ஜனமாய் கர்த்தர் மாற்றுவார். ஒரு அலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. இதுதான் பைபிள். நம்மை பாக்கியவானாய் மாற்றுவது பைபிள். மறந்துடாங்க. நம்ம கிறிஸ்தவ ஜனங்களுக்கு நிறைய பேருக்கு பைபிள் எல்லாம் கிடையாது. சர்ச்சுக்கு, சில சர்ச்சுக்கு பைபிள் கொண்டு போறதும் கிடையாது. ஏதேதோ பேசிட்டு குறுக்கு வழியிலே ஏதோ செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்படி இருக்காதீங்க. கிறிஸ்தவர்களுக்கு வேதம் தான் சத்தியம், மறந்துடக்கூடாது. இது நீங்கள் உணவுக்கு மேலாக நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அடுத்தபடி பாருங்க யார் பாக்கியவான்கள். சங்கீதம் அந்த 119 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு, அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவரை, ஆண்டவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஒரு பொருள் காணாம போனா, தொலைந்து போனா எப்படி வாஞ்ச தேடுறோமோ அதே போல ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆண்டவரை அறியணும். நம்ம அப்படி தேடுறதே கிடையாது. நேரம் சந்தர்ப்பம் கிடைச்சாலும் கர்த்தர் சமூகத்தில் வர மாட்டோம். உண்மைதானே? எவ்வளவு நேரம் கிடைச்சாலும் வர மாட்டோம். எப்போ வருவோம்? கஷ்டம் வரும்போது வருவோம். நம்ம அப்படி ஒரு கண்டுபிடிப்பு இருக்கு நம்ம ஊர்ல. வியாதி வந்துன்னா இயேசுட்ட வருவோம். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் அதிகமா தேடணும். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது எல்லா கூட்டத்திலையும் வந்து கர்த்தர் ஆராதிக்கணும். தேடுறன்னா என்னது? நம்ம தெய்வத்தை அறிகிறதுக்காக எடுக்கிற முயற்சிகள் தான் கர்த்தரை தேடுவது. கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்க அல்லேலூயா. சங்கீதம் 34வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 34 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும். ஆண்டவரை தேடினா
ஒரு நன்மையும் குறைபடாது. நல்லா புரிஞ்சிடுங்க. கர்த்தரை நம்ம தேடும் போது நம்ம வாழ்க்கையில தேவன் நமக்கு செய்ய போகிற நன்மையில ஒண்ணு கூட குறைஞ்சு போகாதான். அப்ப தேடாம இருந்தா நன்மை குறையும். ஆண்டவரை தேடினால் நன்மை குறையாது. சிங்க குட்டிகள் கூட பட்டினியா கிடக்குமா. காட்டுக்கு ராஜா சிங்கம் தான், அதுக்கு குட்டிக்கு கூட சாப்பாடு இருக்காது. ஆனா இயேசுப்பாவை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு குறையும் இருக்காது. அவர் யூத ராஜ சிங்கம். கைகளை தட்டி அலையில சொல்ல ராஜாதி ராஜா. அவரை தேடினா அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறையுமே வராது. எல்லாவற்றையும் அவர் அதன் காலத்தில் நேர்த்தியா செய்து வைப்பார். எல்லாம் செய்வார். நம்ம வாழ்க்கையில என்ன தேவையோ அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த காரியத்தை செய்வார். எப்போ பிள்ளைகளுக்கு படிப்பு வேணும் அதை தருவார். எப்ப பிள்ளைகளுக்கு வேலை வேணும் தருவார். எப்ப வீடை கட்டணும் வீட்டை கட்டி எழுப்புவார். எப்ப வாகனம் வேணும் வாகனத்தை தருவார். எப்ப நம்ம வீட்டின் எல்கையை பெரிதாக்கணும் பெரிதாக்குவார். என்னென்ன காரியம் எது தேவையோ, திருமணம் பிள்ளைகளுக்கு எப்ப நடக்கணும் அதை நடத்துவார். கரெக்டாக நடத்துவார். அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு குறையுமே வராது, ஒரு குறைவும் வராது. அப்ப ஆண்டவரை தேடினால் நாம் பாக்கியவான்களாய் மாறுவோம். ஆண்டவரை தேடதை விடாதீங்க. சிலரெல்லாம் அந்த ஆண்டவரை தேடுறத பார்த்தீங்கன்னா ஏணியில ஏறுறது 10 ஒரு 5 பொழுது ஏறிட்டு 0 10 கீழே சாடிடுவாங்க. அதே மாதிரி ஏறுறதும் இறங்குறதும். சிலர்லாம் அப்படி ஸ்பீடாக வர கேஸ் நான் பார்த்து 15 வருஷம் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். ஸ்டெப்பாக வர்றது அப்படி மேலே வரும். சிலர்லாம் ஸ்பீடாக வரும், ஸ்பீடாக போவோம் இல்லையா, வேகமாக வரும், வேகமாக போகும். சிலருக்கு நிறைய கிடைக்குமோ நல்லா மூக்கு முட்டை சாப்பிடுவாங்க, எல்லா டைமில் சாப்பிடாம இருப்பாங்க. கொஞ்சம் கணக்காக சாப்பிடணும். அலையில் என்ன செய்யணும், ரொம்ப ஓவராக சாப்பிட்டா வயிற்று வலி வந்துடும். அதை உபவாசம் இருந்துட்டு உபவாசம் முடிக்கும் போது ரொம்ப அதிகமாக சாப்பிடாதீங்க. கொஞ்சம் பசி இருக்கிற அளவுக்கு சாப்பிடணும். அப்போ தான் வயிறு வலிக்காது. அந்த நேரத்தில் போய் நல்லா சாப்பிடணும் போல இருக்கும். நிறைய சாப்பிட்டீங்கன்னா சிக்கல் உண்டாயிரும். உபவாசம் இருந்தால் தானே தெரியும். அப்படிதான் நிறைய பேர் பார்க்குற பார்வை பார்த்தா நாங்கள் உபவாசம் இருந்தானே எங்களுக்கு தெரியும். நீங்கள் உபவாசிக்கிறாலும் உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு என்ன தெரியும். அப்படிதான் நிறைய பேர் பார்க்குறீங்க. அப்போ கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அப்ப கர்த்தரை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அது எப்படி முழு இருதயத்தோடு தேடணும். ஆண்டவரை தேடணும். எங்க போன ஆண்டவரை பார்க்கலாம், எப்படி கண்டுபிடிக்கலாம். அவர்கள் பாக்கியவான்கள். அடுத்ததாக பாருங்கள் யார் பாக்கியவான்கள். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 48வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 1:48வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அவர் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். என்னை பாக்கியவதி என்பார்கள். தாழ்மை, என் தாழ்மையை ஆண்டவர் பார்த்தார். அதனால் நான் பாக்கியவதியாய் மாறுகிறேன். தாழ்மைக்கு முன்பாக வேறு ஒன்றுமே நிற்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவிக்குரிய பிள்ளைகள் எந்த இடத்துல போனாலும் தாழ்மையா நடக்க பழகணும். கைகளை தட்டி அல்லேலூயா. ஆனா நம்ம வாழ்க்கையில பொறுமை இழக்கிறதுக்கு தான் பிசாசு கிரியை செய்வான். ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம நிறைய இடத்துல அப்படி இருக்க மாட்டோம். ரொம்ப கவனம். ஆண்டவர் பிள்ளைங்கள் ஷார்ட் புட்லாம் இருக்கக்கூடாது, பொறுமையா இருக்கணும். அதான் அப்புறம் பின்னால உங்களுக்கு பேரை கொண்டு வரும். பாரு, இவ்வளவு ரட்சிக்கப்பட்டவங்க, சபைக்கு போறவங்க, ஆண்டவர் பிள்ளைகள் பெரிய தொழிலதிபர், ஒரு பெரிய பாஸ்டர் அல்லது பெரிய ஊழியக்காரர் அல்லது நல்ல ஒரு அதிகாரி, ஆனால் நம்ம இடத்துல வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி பேசாமல் உட்கார்ந்து இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் பேச ஆரம்பிப்பாங்க. நம்ம பெரிய ஆள் மாதிரி நினச்சிட்டேனே, வெந்தயகோசு கூடத்து பாரு, வாயை பாரு. அல்லேலூயா. அப்படிதானே இருக்குது நிறைய ஒரு வாயை பாரு, வா மாதிரி இருக்குதா? அது உங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம ஆண்டவருக்கு பிள்ளைகள் நிறைய இருக்கு தாழ்மை கிடையாது. பேசுறதுக்கு அவசரப்படுறோம். நம்ம நினைக்கிற நியாயமான காரியம் தான் சொல்லி அவசரப்பட்டு பேச, அதை எடு, இதை பண்ணு வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. பொறுமை ஒன்றும் தெரியாத மாதிரி நம்ம ஒரு பாணியில பொறுமையா கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துருங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியாகும். நீங்க அங்க பொறுமையா இருக்கிறது பிந்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறும். கைகளை தட்டி அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் மரியாள் சொல்லுகிறாள், அடிமையின் தாழ்மையை அவர் கண்ணோக்கி பார்த்தார். இது முதல் எல்லா ஜனங்களும் என்னை பாக்கியவதி என்பார்கள். நம்முடைய தாழ்மை, நம்ம வாழ்க்கையில தாழ்மை இருக்கிறதா, பொறுமை இருக்கிறதா, விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருக்கிறா? யோசித்து பாருங்கள். தாழ்மை இல்லைன்னா நம்ம பாக்கியவனாய் மாற முடியாது. கோபக்காரன் ஒரு நாளும் பாக்கியவனா மாற முடியாது. முற்கோபம் உள்ளவர்கள் ஒரு நாளும் பாக்கியவான்களாய் மாற முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் சகிக்க வேண்டும், எல்லாவற்றையும் பொறுக்க வேண்டும். இயேசு சிலுவையில் இருந்து எல்லாவற்றையும் சகித்தார், எல்லாவற்றையும் பொறுத்தார். பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி தன்னை அடித்தவர்களுக்காக பிதாவை நோக்கி அவர் மன்றாடுகிறார். எல்லாவற்றையும் சகிக்கணும். ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் தான் ரட்சிக்கப்பட முதல்ல,
ஒரு ஆள் தான் கத்தருக்குள்ள வர உங்களை போட்டு பிசாசு மனுஷன் போட்டு நோண்டி அடிக்க வருவாங்க. அல்லேலூயா. பொறுமை நிலக்க வைப்பாங்க. பெந்தேகோஸ்துக்கு போறான், ஜெபக்கூடத்து போறான், நெட்டியாமலைக்கு போறான், இப்படி பண்ற உங்களுக்கு கோபம் வார மாதிரி கீ கொடுப்பாங்க. அல்லேலூயா. திருக்குவாங்க. நீங்க கண்ட்ரோல் இல்லாம பேசுற மாதிரி பேச வைப்பாங்க. அவங்க பேசுவாங்க தாறுமாறாங்க. அவங்க ஆண்டவர் அறியாதவங்க தானே, பைபிளை பத்தி அறியாதவங்க தானே. உங்களுக்கு மூக்குல இருந்து கோபம் வராது, ஆனா அடி வயத்துல கோபம் வர மாதிரி பேசுவாங்க. அதையும் பொறுத்து தண்ணி குடிச்சு மாத்திரை விளங்காம விளங்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கணும் சிரிச்சிட்டு. அப்ப தாழ்மை நம்மை பாக்கியமுள்ளவர்களாய் மாற்றும் தாழ்மை வேணும். தன்னை தாழ்த்தும். இயேசு தன்னை தாழ்த்தினார், நம்மை தாழ்த்த வேண்டும். தாழ்மை உள்ளவர்களை பாக்கியவான்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். நீங்கள் அதை பாருங்கள். பைபிளை வாசிக்கும் போது யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தேவன் பெருமையுள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை, அவருக்கு அதிகமான கிருபை அளிக்கிறாராம். ஆண்டவருக்கு கிருபை இலவசமா கொடுக்கப்படுகிற ஒரு பொக்கிஷம். அதிகமா அள்ளி அள்ளி கொடுக்கிறாரு. இந்த கிருபை யாருக்கு அதிகமா கொடுக்கிறாரு? தாழ்மை உள்ளவர்களுக்கு. அல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை. அவருடைய கிருபை நம்ம வாழ்க்கையில வந்ததுன்னா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறி விடுவோம். கிருபை தான் நமக்கு தயவை கொண்டு வரும். கிருபை தான் எங்க போனாலும் அனுகூலமான வாசலை திறக்கிறது. அந்த கிருபை வரணும்னா முதல் படி நமக்கு தாழ்மை வேணும். என்ன வேணும்? தாழ்மை. சிலருக்கு பேசும்போதே கண்டுபிடிச்சலாம் தாழ்மையினாலான. சிலர் பாஸ்டர் பிள்ளையெல்லாம் படிக்கல பாஸ்டர் அப்படின்னு சொல்றது பார்த்தாலே புரியும். சிலர் பிள்ளைய படிச்சல அப்படி இப்படி அதுலயே தெரியும். சிலர் பண்ணுவாங்க கூடுதல் சொல்லிட்டு காது கேட்காத மாதிரி இருப்பாங்க, சொயங்கி மாதிரி. சில ஆட்கள் எல்லாம் ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்துட்டு எல்லாம் அப்படி ரிசீவ் பண்ணி எடுத்துருவாங்க. டிவி பார்த்த மாதிரி இருப்பாங்க, பக்கத்துல இருந்து பேசியதும் காத்துக்குள்ளாரு யாரும். சிலருக்கு 2 பேர் கதை பேசிட்டு இருப்பாங்க, சும்மா நடந்த மாதிரி ஏதாவது பண்ண மாதிரி இப்படி நின்றுட்டு. ஆனால் இவங்க பேசுகிற அப்படியே எடுத்துருவாங்க. சில ஆட்களை பார்த்து 2 பேர் பேசுறத 3வது ஆள் உள்ள புகுந்துடும். அதுக்கு அப்படியே பார்த்து கேட்டுட்டு அடுத்த போய் ஊதிடும். சிலருக்கு அப்படிப்பட்ட ஒரு புத்தியெல்லாம் உண்டு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் செய்கிறார், கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களை தேவன் பாக்கியவான்களாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. இந்த வசனம் மறக்க கூடாது. நான் போதிச்சுட்டே இருக்கிறேன். அப்புறம் எவ்வளவுதான் பிரசவம் போகும்போது செருப்படுத்திட்டு போற மாதிரி. இதை கேட்டுட்டு எல்லாருக்கும் தாழ்மை வரணும். வந்தா பாக்கியவான், இல்லைன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது. அடுத்த கூட்டத்தில் வந்து பாஸ்டர் கை வலிக்குது, கால் வலிக்குது, 10 இன்டர்வியூ போனேன் பாஸ்டர், இன்டர்வியூல எல்லாம் தோத்து போச்சு. தோத்தது காரணம் தாழ்மை இல்லை. ஆண்டு சொல்ல, உனக்கு இன்டர்வியூல வெற்றி தருக்கு நான் ரெடியா இருந்தேன், நீ இன்னும் பட கடுவு பொட்டிய மாதிரி பொட்டுற நிறுத்தல எல்லாம் அங்கே இருன்னு சொல்லுவார். நான் குற்றவாளி ஆயிடக்கூடாது. அல்ல, அதான் உங்களுக்கு பேசுறேன். வசனத்தின்படி என்ன செய்யணும்? வசனத்தின்படி நம்ம நடக்கணும். வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். இப்ப வேதத்தை தான் போதிக்கிறேன். எப்படி இருக்கணும் சொல்லுங்களேன்? எப்படி இருக்கணும்? தாழ்மையா இருக்கணும். பாருங்க, அடுத்தபடியாக யார் பாக்கியவான்கள்? சங்கீதம் 41:1-2 வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 41:1-2 வசனத்தை வாசிக்க கேட்போம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். வாசி தம்பி. தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானா இருப்பான். யார் பாக்கியவான்? சிறுமைப்பட்டவன். சிறுமைப்பட்டவனா ஏழை ஜனங்கள். சிறுமைப்பட்டவர்கள்னா ஒண்ணு இல்லாதவங்க, அவங்க மேல சிந்தை உள்ளவர்கள். ஏழைகளை நினைத்து பார்க்கிற மக்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம வளரும் போது ஏழைகளுக்கு மேல உள்ள எண்ணம் நமக்கு மாறிடும். பணக்காரர்களுக்கு 100 ரூபாய் 10 ரூபா மாதிரி தெரியும், ஏழைகளுக்கு 10 ரூபா 100 ரூபா மாதிரி தெரியும். பணத்திலேயே பழகி வரவங்களுக்கு ஏழைகளுடைய கஷ்டம் தெரியாது. ஏழைகளுடைய வறுமை அவர்களை கலங்க பண்ணுமா, அது உண்மை. அதை அனுபவித்து வருகிற மக்களுக்கு தான் தெரியும். அதனால நம்ம எவ்வளவு பெரிய ஆளா மாறினாலும் தரித்திரத்தில் இருக்கிற மக்களை நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா. ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்.
அப்ப தரித்திரரை சிறுமைப்பட்டவர்களை மேல் சிந்தை அப்படின்னா அவங்கள பத்தி நினைக்கிறது, அவங்களுக்கு ஜெபிக்கிறது, அவங்களுக்கு உதவி செய்யணும் ஒரு எண்ணம் வருது. அப்படிப்பட்ட மக்களை பாக்கியவான்களே மாட்டோம். அதனால கண்ணை மூடிட்டு இருக்க கூடாது. நம்ம வாழ்ந்துட்டான், அவன் பிச்சைக்காரனா இருக்கிறான், அவன் போனா போட்டு அப்படின்னு இருக்கக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளவுதான் உயர்ந்தாலும் நம்ம ஒரு பக்கத்துல நம்ம மூலம் கொஞ்சம் பேர் நன்மை பெறுறதுக்கு நம்ம எப்பவுமே அதுக்கு ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. ஐஸ்வர்யவானுடைய வீட்டின் வாசல் படியிலே லாசரு படுத்து கிடந்தானா. எதுக்குன்னா அவன் விழுகிற துணிக்கைகளினால் பசியாலான காத்து கிடந்தான். அந்த துணிக்கை நம்ம விழுகிற துணிக்கையாவது நம்ம வீட்டுல இருந்து வெளியே போடுற வேஸ்டாவது சிலருக்கு பயன்படணும். அதனால அப்படி கொடுக்க நினைக்க கூடாது. சிலர் அப்படி இல்லை, எப்பவும் பழசையை கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. ஆனா நம்ம வாழ்க்கையில வருகிற காரியத்துல ஒரு பகுதி மற்றவர்கள் ஒன்றும் இல்லாதவர்கள் பிரயோஜனம் அடையத்தக்கதாக நம்ம வாழ்க்கையில் எப்பவும் ஒரு சிந்தனை இருக்கணும். கைகளை தட்டி அலையிலே சொல்லலையா. அவர்களை கர்த்தர் இன்னும் பாக்கியவானாய் மாற்றுவான். ஏழைகளை குறித்து சிந்திக்கிற மனிதர்களை தேவன் உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வருவார். தேவ பிள்ளைகள் ஆண்டு சொல்லும் போது சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ பாக்கியவான்.